இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஏம்ல, நான் ஏதாச்சும் ஒன்று செஞ்சா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு உனக்கு புரியுமா இல்லையா? அது சொல்லு. அது வெறும் வீண் பிடிவாதத்துக்கு இல்லைன்னு எனக்கு தெரியணும்ல. இப்ப நான் சொல்ல மாட்டேன்ல, என்னால சொல்லவும் முடியாது. ஏன் முடியாது? நான் தான் இப்ப சொல்ல மாட்டேன்னு சொல்லுதோம்ல, எப்பவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லல. எப்பதான் சொல்லுவ? இல்லை, நேரம் வரும்போது நானே அதை உனக்கு சொல்லுதோம்ல. அதுக்கு முன்னாடி நான் அதை சொன்னா அது சரியாவாது. எனக்கு எசைக்கு முக்கியம், அத்தையும் முக்கியம். அம்மாவை சரி பண்ணிடலாம்டா, அதை நான் பாத்துக்கிறேன். அது எனக்கு தெரியும், நீ பாத்துக்கிடுவேன்னு. இல்லை, அத்தை எனக்கு அம்மா மாதிரி இல்ல, அவ நல்லா இருக்கணும், அதுவும் எனக்கு முக்கியம்ல. அது போதும் எனக்கு. புரியுதுடா, உனக்குள்ள இருக்கிற எமோஷன் எனக்கு நல்லாவே புரியுது. சரி, வருத்தப்படாத, நான் உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். நீ முதல்ல எனக்கு சத்தியம் பண்ணு. நானா இதை சொல்ற வரைக்கும் நீ இதை பத்தி என்கிட்ட கேட்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அப்பா முருகா, மாட்டேன், நான் உன்னையும் மன்னிக்க மாட்டேன். அந்த அயோக்கிய சம்புவா, அவனையும் நான் மன்னிக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். என் மகன் தான், எதுக்கு மன்னிக்கணும்? எதுக்கு மன்னிக்கணும்? மன்னிக்க மாட்டேன். இல்ல, ஏன் எப்படி பண்ண? பாவல வயிற்று புள்ள தாச்சு, அவளை இப்படி கண்களை கவச்சிட்டியல. என்னெல்லாம் மனுஷன் இல்ல, இதுல சப்போர்ட் அவரு. எங்க அப்பா முருகு சப்போர்ட். வேண்டா வேண்டா, எப்ப முருகா, எனக்கு நீ வேண்டாம், அவனும் வேண்டாம், வேண்டாம். அவன் இருக்கிற இடத்துக்கு நான் போக மாட்டேன். நான் இங்கேயே படுத்து என் காலத்தை கழிச்சுக்கிறேன். நீ என்ன நீ கூப்பிட வரியா? நான் வரமாட்டேன்ல, நான் வரமாட்டேன். எப்ப என் பிள்ளைய கண் கலங்க வச்சு இனிமே மூஞ்சிலே நான் முடிக்க மாட்டேன். வந்துடாத அப்பான்னு சரி பிஞ்சு போயின்னு பார்த்துக்க. வா, இனிமே உனக்கு எனக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. வா, ஆள ஆள. டேய், நான் இவன் தான்டா, இந்த கிழவன் தான்டா. தூக்குங்கடா. சரிண்ணா. ஏய், வாங்கடா. கூப்பிட வந்துட்டியா? நான் வரமாட்டேன். நல்லா கட்டிட்டியா? தூக்கு தூக்கு. டேய், வாங்கடா சீக்கிரம். டோர் தர ஏத்துக்கடா. போ சீக்கிரம். ஏத்துறா. ஏறுங்க உள்ள. நீ ஏறா வேகமா. சரிண்ணே. உன்னோட காலுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். என்னாச்சு மேடம்? ஆளை தூக்கியாச்சு மேடம், ஜீப்ல வச்சிருக்கேன் மேடம். நான் சொன்ன இடத்துக்கு கொண்டு போ. நான் சொல்ற வரைக்கும் அந்த ஆளை பத்திரமா பாத்துக்க. சரிங்க மேடம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எனக்கு இந்த வீட்டுல இடமே இருக்காது போல இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை வர்றதுக்குள்ள இந்த ஆழாக்கு இருக்காளே, அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும். ஞாபகம் வச்சுக்க. ஆமா, என்ன நீ தூங்காம இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க? இல்ல சௌந்தரம், நாம நினைச்ச மாதிரி தானே எல்லாமே நடந்திருக்கு. அந்த எசக்கி அழுது புரண்டு கண்ணை கசக்கிக்கிட்டு போனது இன்னும் என் கண்ணுல அப்படியே இருக்குல்ல. அத நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா உறங்காம என்னல இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? இல்ல, அப்படி என்னல ரோசனை பண்ணிட்டு இருக்க? அக்கா, இன்னைக்கு நடந்தது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா என்ன ஆனான்னு இழுத்துக்கிட்டு இருக்க? நாம என்ன திட்டம் போட்டோம்? அந்த சம்மு எப்படியும் நம்ம வீட்டுக்கு வருவான். வந்தான்னா அவனை அவமானப்படுத்தி இந்த ஃபங்க்ஷன்ல நாசம் படுத்திடணும்னு நினைச்சேன். ஃபங்க்ஷன் என்னவோ நாசமா போயிடுச்சு, அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அந்த சம்புவம் பையன் ஏன் இங்க வரல?
அந்த ஒரு கேள்விதான்க்கா என் மண்டைக்குள்ளார குடைஞ்சுக்கிட்டே இருக்கு. தங்கச்சிக்கு ஒண்ணுனா துடிதுடிச்சு போற சம்மம் மாசமா இருக்கிற தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு ஏன் வரல? தாய் மாமனா நிக்க வேண்டிய இடத்துல ஏன் அவன் வந்து நிக்கல? வீடு தேடி வந்து பாக்கியத்துக்கிட்ட நான் கண்டிப்பா வருவேன், நீ ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு போன சண்முகப்பைய ஏன் வரல? நாம ஏதாவது அவனை பண்ணி அவன் வரலின்னா சரி, அதுக்கு அவன் வராதுக்கு நாம தான் காரணம் நமக்கு தெரியும். ஆனா நாம எதுவுமே பண்ணாம அவன் வரலின்னா இதுல ஏதோ ஒண்ணு இருக்குக்கா, அதை கண்டுபிடிக்கணும். இத பாரு, அந்த வெட்டி பையன் வரலங்கிற சந்தோஷத்துல இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட ரோசனை பண்ணவே இல்லையே. நீ ரோசிக்கலக்கா, ஆனா நான் ரோசிச்சு பார்க்கேன். அக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு ஆரோ வந்துட்டு போயிருக்காங்க. யார் இல்ல அது? இல்ல, ஒருவேளை அந்த வெட்டி பையன் சமூகமா இருக்குமோ? தெரியலக்கா, ஆனா வந்தது சண்முகமா இருந்தா ஃபங்க்ஷனுக்கு வராதவன் இப்ப எதுக்கு வாரான்? ஆமாலே, தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா எல்லாமும் பண்ற சமூகம் அவன் தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கே வரலன்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்க்கா. இந்த ஃபங்க்ஷன் எம்பிட்டு முக்கியம்னு அவனுக்கு தெரியும். எல்லா ஏற்பாடும் அவன் தான் பண்ணியிருக்கான். அவனே வரலின்னா அதுல நமக்கு தேவையானது ஏதோ ஒண்ணு இருக்குக்கா. அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த சமூகத்தையும் அவன் குடும்பத்தையும் ஒரு ஆட்டிடுவேன். சீக்கிரம் அதை கண்டுபிடில. அதுக்காக தானக்கா நான் தனியா வந்து உட்கார்ந்துருக்கேன். ஓ, கண்டுபிடிக்கா, கண்டிப்பா கண்டுபிடிக்க. ஏட்டி எசக்கி, இந்த கசாயத்தை குடி. குடிச்சிரு என் தங்கம், குடிச்சிரு. குடிச்சாமி குடி. என்ன டீ? கசாயம் ரொம்ப கசக்குது. இதெல்லாம் இப்ப வேணுமா? பேசாம ஏதாவது மாத்திரை இருந்தா குடுவேன், முழுங்கிடுதேன். கசாயத்தை போய் எப்படி டீ மாத்திரையா கொடுக்க முடியும்? ஒழுங்கா மருந்த சாப்பிட வேண்டாமா? ஒரே ஒரு மடக்குதான். இந்தா என் ராசாத்தியில கண்ணை முடிக்கிட்டு குடிச்சிரு. இந்தா இந்தா. அத்தை, எனக்கு வேண்டாம். இல்ல வீரா, காபி போடலையா? என்ன அப்படி வித்தியாசமா பாக்குதியே? மாமா கோச்சுக்கிட்டு போனார்ல, இன்னும் வீட்டுக்கு வரல.